ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 180 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 25 தான் இன்றைக்கி. எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வார்மாக ஜீரா வாட்டர் தான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் எக்ஸசைஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பண்ணிப்பேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வாக்கிங் போகும்போது ஒரு 10 நிமிஷம் கூட என்னால் ஸ்டேபிளாக நடக்கவே முடியாது. கால் அவ்வளோ பெயினாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ 45லேருந்து 1 ஹவர் கூட என்னால் பெயின் இல்லாமல் நடக்க முடியுது. நீங்கள் வாக்கிங் போக ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் டேவே 1 ஹவர் நடக்கிறது சாத்தியமே இல்லை. நம்ம அதை ஷஃபிள் பண்ணி நடக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அது மாதிரி காலையில் மதியானம் சாயந்தரம் இப்படி ஷஃபிள் பண்ணி நடந்தால் நல்ல ரிசல்ட் வரும். நான் அப்படி தான் நடந்து பழகினேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸு, சியா சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இதோட ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். குதிரைவாலி அரிசி தான் எடுத்துருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு, எவ்வளோ கிராம் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது கூடவே 1 ஸ்பூன் ஆயிலில் வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாழைத்தண்டை இப்படி ரவுண்டாக கட் பண்ணாவே அதில் உள்ள நார்லாம் வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருளோட அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 வெங்காயம், 2 தக்காளி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததும் வாழைத்தண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு 3 விசில் வந்ததும் இறக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பொரியல் ரெசிபி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, சீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் காஞ்ச மிளகா மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த 1 ஸ்பூன் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் பொரியல் ரெடி ஆயிரும். வெயிட் லாஸில் இருக்கும் போது இந்த மாதிரி ஆயில் கம்மியாக செஞ்சு பொரியல்லாம் சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. சாப்பாடுக்கு பதில் குதிரைவாலி அரிசி நம்ம எப்படி எடுத்துக்கலான்றத நான் ரேஷியோட சொல்ல போகிறேன். நான் 40 கிராம் குதிரைவாலி அரிசி எடுத்து நல்லா ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு அந்த வாழைத்தண்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பத்தை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த வாழைத்தண்டு குழம்புல இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகா போட்டு தாளிப்பு கொடுத்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல கம வாசமான வாழைத்தண்டு குழம்பு ரெடி. வரகரிசி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நல்லா இந்தளவு ஊறின வரகரிசியை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செய்யும் போது இப்போ 1 கிளாஸ் வரகரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அந்த ரேஷியோவில் எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நல்லா வெந்து வரணும். இது வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா நல்லா நம்ம ஊற வச்சதுனால. இப்போ எப்பவும் நம்ம சோறு வடிக்கிற மாதிரி வடித்து விட்டுக்கலாம். நல்லா பொலன்னு நம்ம ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக வாரத்துக்கு 3 வாட்டியாவது வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 40 கிராம் அரிசியில் எவ்வளோ ரைஸ் வந்திருக்கு நான் உங்ககிட்ட காட்டுறேன். எனக்கு 40 கிராம் அரிசியில் 150 கிராம் ரைஸ் எனக்கு வந்துச்சு. ஆனால் நமக்கு 100 கிராம் ரைஸ் போதுமானது. நான் அந்த அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன்.
2 பேருக்குனா இந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருத்தருக்குன்னு செய்யும் போது நீங்கள் 20லேருந்து 25 கிராம் அரிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 100 கிராம் வந்து ரைஸ் வந்து வரும். இப்போது ரைஸ், வாழைத்தண்டு கூட்டு, புரோட்டீனுக்காக 1 கப் கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன், கேரட் பொரியல் ப்ளஸ் கொஞ்சமாக குக்கும்பர் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து ஒரு வெயிட் லாஸ் மெயிலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு வாழைத்தண்டில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது, லோ கலோரி இருக்குது. நமக்கு வந்து வெயிட் லாஸ் அப்போது இந்த மாதிரி நீர் காய்ங்க அதிகமாக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வாரத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது வாழைத்தண்டில் சூப்பு இல்லை இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக நார்மல் ரைஸ் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நம்ம வந்து அதே அளவு தான் இருக்கும். நைட்டு சிம்பிளான ஒரு புட்டு ரெசிபி தான் எடுத்துக்கிட்டேன். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். 6:30க்கெலாம் நான் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வந்து என்னோடய ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸ் ரெசிபிலாம் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி வந்து 7 o'clock நைட்டு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு 1ஆம் தேதி நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து இந்த 180 டேஸில் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற ரெசிபிலாம் நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட உங்கள் உடம்புக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலான்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது அவ்வளோ நல்லது. 3 லிட்டர் தண்ணி வந்து நான் கம்பல்சரி 1 டேயில் குடிச்சு முடிச்சிடுவேன். நாளைக்கு டே 26ல் சந்திப்போம்.